ஹிஸ்புல்லா அடித்த ஹெலிகாப்டர் இஸ்ரேல் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறான். நோக்குங்கள் நெக்கேவை என்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு ஈரான் நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க. 622D க்ரூஸ் மிசில்ஸோடைய வீடியோ இன்னைக்கு உலகத்துல எங்கேயுமே வரலங்க. ஈரான் அதை இன்னைக்கு உலகத்துக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. கிரிஜிஸ்கேவ் சொல்கிறார், இது ஒரு ஸ்லோ டவுன் போர் என்று சொல்கிறார். ஈரான் சொன்ன மாதிரியே டிமோனாவினுடைய கதையை இன்னைக்கு முடித்திருக்கிறார்கள். களத்தில் இறங்கிய துர்க்கி தைஃப் ஏர்துவான் அற்புதமான ஒரு செயலை செய்தாரா? சிரியாவினுடைய அதிபர் அகமது ஷுராவினுடைய அலட்டல், ஆட்சியும் மாறவில்லை, அன்றவரும் மாறவில்லை என்று பலர் இன்னைக்கு சொல்கிறார்கள். இது மாதிரியான கரண்டான அப்டேட்டும் களத்தில் இருக்கக்கூடிய உண்மையான நிகழ்வுகளையும் தான் இந்த வீடியோவில் இன்ஷால்லா நம்ம பார்க்க இருக்கிறோம். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. அதுல முதலாவதா பார்த்தீங்கன்னா நெக்கேவ். இது பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலுடைய மிகப்பெரிய இராணுவ தளவாடம்ங்க. இந்த தளவாடம் எப்படின்னா, இந்த தளவாடத்தை அணு ஆயுதத்தை வச்சிருக்கிறாங்க. எப்படி டிமோனால வச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த தளவாடத்துல அணு ஆயுதத்தை வச்சிருக்கிறாங்க. உலகத்துக்கு யாருக்கும் தெரியாம. இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம ஐரோப்பா நாடுகள் தான். ஆட்டைய போடுற ஐரோப்பா நாடுகள் தான். பிரான்ஸுக்காரன் தான் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறான். இங்க என்னென்னலாம் இருக்குன்னா, மிகப்பெரிய ஏர் பேஸ் இருக்குது, மிகப்பெரிய அளவுக்கு இராணுவத்தினுடைய ஏர்பேஸ் இருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்லாம போக்குவரத்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இங்கதான் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ன பிற நாடுகளை தாக்குறதுக்காக இவங்க இங்க இருந்துதான் விமானத்தெல்லாம் எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இந்த நிக்கேவுங்கிற பகுதியும் அதே மாதிரி டிமோனால தான் அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்கிற செய்தியை சிப்ரி போன்ற அமைப்புகள்லாம் இந்த தகவலை சொல்றாங்க. இந்த சிப்ரி அமைப்பு தான் உலகத்துல எந்தெந்த நாட்டில் அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிற தரவை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடத்துல உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், ராய்ட்டர்ஸ் செய்தி முகமை பதிவு செய்த ஒரு செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். என்னன்னா, ஈரான் சொன்னாங்க, நாங்க இந்த டிமோனாலையும் நெக்கேவ்லையும் நாங்க அடிக்க போறோம், இங்கதான் அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான் இவன் பாருங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ஈரான் சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே இறைவனுடைய துணையை கொண்டு இந்த இடத்துல அடிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குங்க. பாருங்க, உலக நாடுகள்லாம் சேர்ந்து எவ்வளோ பெரிய அட்டூழியம் பண்றாங்கன்னு பாருங்க. அமெரிக்காட்ட அணு ஆயுதம் இருக்குது, இஸ்ரேல்ட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஆனா எவ்வளோ இருக்குன்னே தெரியாது. ஆனா ஈரான்ட்ட அணு ஆயுதம் இப்ப இருக்குதா? IAEA தலைவர் ரஃபேல் இக்ரேசி சொல்றாரு, அங்க அணு ஆயுதமே இல்ல, ஆனா யுரேனியத்தை செறிவூட்டி அணு ஆயுதம் தயார் பண்ணிட போறாங்க. தயார் பண்ண போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தவங்களை தயார் பண்ணி ஹிரோஷிமா நாகசாகில அணுகுண்டு போட்டவங்க தான் இன்னைக்கு அங்க என்ன பண்றாங்கன்னா அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி அங்க தாக்க போறாங்க. இந்த தாக்க போற இந்த இடத்துல தான் ஈரான் அற்புதமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறாங்க. நெக்கேவிலையும் டிமோனாவிலையும் நாங்க அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹைபாலையும் நாங்க தாக்குதல் பண்ணியிருக்கோம், இதுவும் இராணுவ துறைமுகம் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா டெல் அராட் அப்படிங்கிற ஒரு பகுதி, இந்த பகுதியில் நாங்க தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு ஈரான் உலகத்துக்கே தந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு செய்தியை கவனிக்கணுங்க. ட்ரம்ப் 2 நாளா ஒரு செய்தியை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாப்ல. என்ன சொன்னாப்லன்னா, அதாவது நாங்க வான்பரப்பை கைப்பற்றி விட்டோம், 80% அழிச்சு விட்டோம் அப்படிங்கிற தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்துல தான் இப்படிப்பட்ட தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, எல்லா நாட்டையும் ஆட்டைய போடுறது, அந்த நாட்டில் போய் திருடுறது. ஏன் இந்தியாவுக்கே 50% வரி போட்டாங்களா இல்லையா? சைனாவுக்கு 145% வரியை போட்டாங்க. இப்படி வரியெல்லாம் போட்டு இவங்களை இந்த மாதிரி சேட்டை பண்றீங்களேடா, பல மக்களை சாகடிக்கிறீங்களேன்னு சொல்லி மக்கள்லாம் இவங்களை தாக்குறப்ப இன்னைக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க சமயத்துல தான் ஈரான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றாங்க. அதுதான் 662D க்ரூஸ் மிசில்ஸ். இந்த க்ரூஸ் மிசில்ஸ் யாருடைய தெரியுமா? இதை நீங்க போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவினுடைய க்ரூஸ் மிசில்ஸ். இந்த க்ரூஸ் மிசில்ஸை இன்னைக்கு ஈரான் அடிச்சது மட்டும் இல்லை. இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோல நாங்க தான் அடிச்சதுக்கான ஆதாரத்தை இந்த பார்த்துக்க, எங்க வான்பரப்பு சரியில்லைன்னு 80% கட் பண்ணி நாங்க அதை துண்டாடிட்டோம், கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க, இந்த அவர் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு ஈரான் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த உடனே அவங்க கொலை நடுங்கி போய் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு உடனே டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மீட்டிங்காக
இன்னைக்கு இரவு நேரத்தில் உடனே ஒரு மீட்டிங்காக ட்ரம்ப் ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காருங்கிறது கூடுதல் நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி. அதுக்கிடையில ஹிஸ்புல்லாவினுடைய அட்டாக். இந்த ஹிஸ்புல்லா தொடர்ந்து போராடுறாங்க. இதை நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹிஸ்புல்லா போராடுறதுக்கான மைய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 8, 2023 இருந்து இவங்க போராடுறாங்க. கிரியாத் சோம்னா பகுதியில், அதாவது இஸ்ரேலுடைய கிரியாத் சோம்னா பகுதியில் தொடர்ந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, கஸ்ஸா மக்கள் பாதிக்கிறதுக்காக அவங்களை எதிர்த்து, இஸ்ரேலை எதிர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹிஸ்புல்லா அப்படி அடிச்சதால பெரிய பல விளைவுகளை சந்தித்தாங்க. ஃபுவாத் ஷுக்கர், ஆரூரி, ஹசன் நசரல்லா, ஹாசிம் போன்ற பெரிய பெரிய லீடர்ஸ், இவங்கலாம் 80s இருந்த லீடர்ஸ். அப்படி பெரும் லீடர்ஸ், அனுபவமிக்க பல தலைவர்களை இழந்திருக்கிறாங்க ஹிஸ்புல்லா. அப்படிப்பட்ட ஹிஸ்புல்லா இன்னைக்கு ஒரு சம்பவத்தை அழகா செஞ்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சிருந்த ஒரு ஹெலிகாப்டரை அடிச்சிட்டாங்க. அடிச்சா அந்த ஹெலிகாப்டர் எங்க தேடுறாங்க. அந்த ஹெலிகாப்டர் யாரும் கண்டுபிடிச்சு போட்டக்கூடாதுல போட்டோவை. ஏன்னா இஸ்ரேல் ஃபுல்லா இன்னைக்கு என்ன உத்தரவு, கேமரா வந்தா ஓட, யாரும் நீங்க மீடியாவில் போட்டக்கூடாது, நான் அடி வாங்கினது யாருக்கு தெரியாது கூடாது, சுனாப்பானா உனக்கு அடி விழுந்தாலும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரி வெளியில் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எனக்கு நான் சூப்பரா இருக்கேன் நல்லா அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இன்னைக்கு இப்படி வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு அவன் ஹெலிகாப்டரே தேடுற நிலை வந்துருச்சு. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்களுடைய சேட்டலைட் இருக்கக்கூடிய செக்டார், அந்த செக்டார்லையும் ஹிஸ்புல்லா அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சதுன்னு அதனுடைய வீடியோக்களை அங்க இருக்கக்கூடிய மக்களை எடுத்து போறாங்க. அந்த வீடியோக்களை பாருங்க. இன்னைக்கு அந்த சேட்டலைட் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த டூம், அந்த சேட்டலைட்டுக்குரிய எல்லா பாகங்கள் இருக்கு. அதுல மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு அடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இவங்க வச்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய ராணுவ தளவாடங்கள்லையும் இன்னைக்கு ஹிஸ்புல்லா அடிச்சிருக்கிறாங்க. அடிச்ச உடனே இந்த வெறி பிடிச்சவங்க என்ன செய்வாங்க, வெறி பிடிச்ச நாய் தானே இது, வெறி பிடிச்ச நாய் என்ன பண்ணுதுன்னா, ஹிஸ்புல்லா பகுதியில், அதுவும் மக்கள் வாழ்கிற பகுதியில், அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லிட்டானி போன்ற ஒரு ஆற்று பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா, பாஸ்பரஸ் குண்டை போடுறாங்க. இதை WPன்னு சொல்லுவாங்க, வெள்ளை பாஸ்பரஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்துறதுக்கு சர்வதேச அளவில் தடை இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஒயிட் பாஸ்பரஸ், இந்த பாஸ்பரஸ் குண்டினுடைய அந்த தாற்பயம் எந்த அளவுக்கு இருக்கும்னா 1400 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும். 40 டிகிரி செல்சியஸ் அடிச்சாவே நம்ம சென்னையில் இருக்க முடியறது இல்லை. 1400 டிகிரி செல்சியஸுக்கு இருக்கும். ஒயிட் கலர்ல இருக்கும். நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும். அது பாம் மாதிரி இருக்காது. ஆக்சிஜன் அதை எடுத்துக்கிட்டாவே, அதாவது அது போடப்பட்ட ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டாவே உடனே தீப்பத்தி எரியும், உடனே வெடிக்கவும் செய்யும், தீப்பத்தி எரியும். எந்த அளவுக்குனா, மனிதனுடைய அந்த தோலையும் தாண்டி எலும்பையும் அப்படியே எரிக்கும். அப்படி பத்திக்கிட்டே போகும். புகை அதிகமாக கொண்டு வரும். சுவாச நோய்கள் ஏற்படும். மிகப்பெரிய அளவுக்கு புகை வரும். யார் பக்கத்தில் இருக்காங்கன்னே தெரியாது. இந்த மாதிரி ஒரு குண்டை போடுவது சர்வதேச சட்டத்தின் அடிப்படை தவறானது. இந்த நாயகன் இன்னைக்கு அதை செஞ்சிருக்கிறாங்க. அங்க கொண்டு போய் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு உலகமே இதை இன்னைக்கு கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த இஸ்ரேல்காரங்க இந்த ஹெலிகாப்டரை தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வர்றப்பதாங்க நம்மளுக்கு ரொம்பவுமே கஸ்ஸாவில் நடந்த உருக்கமான ஒரு செய்தி ஞாபகமாக வருதுங்க. அங்க மக்கள் பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாற முடியாது. அப்படி கஷ்டப்பட்டாங்க அந்த மக்கள். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பேசுறோம்னா அதுக்கான காரணங்கள் ஒன்று என்னன்னா, அந்த மக்கள் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுல ஒரு நபர் முகமது, அவருடைய மகன் இப்ராஹிம், மகனை இழந்துடுறாரு. மகனுடைய தலை கிடைக்கல. தலையை தேடி பல நாட்கள் அலைஞ்சாரு. அட பாவிகளா, எப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சாங்க. இன்னைக்கு இவங்க ஹெலிகாப்டர்லாம் அப்படி உளுந்து அப்படி காணா போயிருச்சு அப்படின்னு சொல்றப்ப ரொம்பவே நம்ம கேட்க மக்கள்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன் நம்மளுமே சந்தோஷப்படுறோம். இஸ்லாமிய தலைவர்கள், அதிலும் குறிப்பாக துருக்கியினுடைய அதிபர் தையிப் ஏர்துவான் மிகப்பெரிய அளவுக்கு களத்தில் இறங்கிவிட்டார். யாருக்கு சார்பானா, இஸ்ரேலுக்கு சார்பாக, நேட்டோவுக்கு சார்பாக. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, அதாவது துருக்கியை நோக்கி இருக்கக்கூடிய கசியான் டெபை அப்படின்னு ஒரு பகுதி, இந்த பகுதியில் ஈரானுடைய ஒரு மிசில்ஸ் வந்துச்சான். வந்த உடனே எங்க நேச நாடு படைகள்லாம் சேர்ந்து அந்த மிசிலை அடிச்சிட்டோங்க அப்படின்னு தகவலை சொல்லியிருக்காரு. ஓ, நேச நாடு யாருப்பா? அந்த நேட்டோ நாடு இருக்குல்ல, நேட்டோ ஆட்டையை போடுற நாடு, அந்த நேட்டோ நாடு, அந்த நேட்டோ நாடு படையெல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு ஈரானுடைய தூதரை கூப்பிட்டு நாங்க கண்டித்து விட்டோம் அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு தையிப் ஏர்துவான். இதுதான் இஸ்லாமிய தலைவருடைய நிலை. இதுல பாருங்க, அகமது ஷூரா, நம்ம சொன்னத மாதிரி சிரியாவினுடைய அதிபர், எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க. அதாவது இன்னைக்கு என்னன்னா, ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணி ஆக்கணுமா. அவன் எதுக்காக போறான்னா, அவன் சொந்த வீட்டுக்காக போறான்னா, எதுக்காக இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான், இவ்வளோ பட்டான கஷ்டம் எதுக்காக? எதுவுமே அகமது ஷூராவுக்கு தெரியாதா? கடந்த காலம் நீ எப்படி இருந்துப்பா வந்த நீனு, அது உனக்கு புரியாதா?
இன்னைக்கு அந்த உலக தலைவரானவன, உலகத்துடைய ஆசை மோகம், ட்ரம்ப்பை போய் சந்திச்சுட்டு வந்தவன, புட்டினை போய் சந்திச்சுட்டு வந்தவன, இன்னைக்கு என்னன்னா நாங்க வந்து லெபனான்ல அது ஹிஸ்புல்லா நிராயுதபாணி ஆக்குறதுக்கு நிக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இதுக்கு மத்தியில தான் ஸ்லோ டவுன் போர் அப்படிங்கிறத இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட், பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் தான் சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா கிரிஜேவ்கிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ஜேர்னலிஸ்ட், இவர் வந்து மத்திய கிழக்கு பகுதியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படியே பின் டு பின் கண்காணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜேர்னலிஸ்டுங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுடைய இந்த போர் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தந்திரமான போரா இருக்குது. இதை இவங்க எப்படி நடத்த போறாங்கன்னு சொன்னா ஸ்லோவா அப்படியே கொண்டு போறது. இவங்களுடைய இலக்கு பெரும்பாலும் டெல் அவிவா இல்ல, இவங்களுடைய இலக்கு பெரும்பாலும் அமெரிக்காவை சார்ந்து மட்டுமே இல்ல. பெரும்பாலும் இவங்க அடிக்கிறது பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகள் அடிக்கிறாங்க. அவங்களுடைய இஸ்லாமிய நாடுகள்ல அமெரிக்காவுடைய தளவாடங்கள் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தினுடைய தேக்க நிலையை உருவாக்குறதுக்காக முயற்சி செய்யறாங்க. இது போரினுடைய ஒரு வகை அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு அவர் சொல்றாரு. இதன் காரணமா என்ன ஆகும் சொன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தொய்வு மனநிலை உருவாகும். தொடர்ந்து இந்த போரை நடத்துறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. அதாவது உடனே எடுத்து உடனே அடிச்சு அப்படி கொண்டு போகணும் இல்லை. ஏன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா 447 மிஸ்ஸஸ் தான் ஏவி இருக்கிறாங்க. ட்ரோனை பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அளவுக்கு தான் ஏவி இருக்கிறாங்க. அவங்க இதை விட பல மடங்கு பெருசாக அவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறது எல்லோரும் அறிஞ்ச உண்மை. அப்போ இந்த போரை ஸ்லோ டவுன் போரை அவங்க கொண்டு போறாங்க, ஸ்லோவாக அப்படியே கொண்டு போறாங்க. இப்படியே கொண்டு போனா இதனுடைய ஓட்டம் இதில் பங்கேற்கிற எல்லாத்துக்குமே ஒரு தொய்வு மனநிலை ஏற்படுத்தும். எப்படி இவங்க 1980-88 அதாவது ஈரான் ஈராக் வார் 1980 ஆரம்பிச்சு 88 முடிஞ்சு 8 ஆண்டு காலம் நீடிச்சு எப்படி இருந்தாங்களோ அது போன்ற ஒரு நிலைக்கு இன்னைக்கு அவங்க கொண்டு போகலாம். உள்ளே பல பிரச்சனைகள் இருந்தாலும் இப்படி கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ஸ்லோ டவுன் போற கவனிங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படியா இருக்கக்கூடிய நிலைகள்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுதான் ரொம்ப நம்ம கவனிக்கணும். குறிப்பா வியாபாரிகளா இருக்கவங்க கவனிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து பொருட்களுடைய விலையும் ஏறும். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்றாங்க, ஒரு பீப்பாய், அதை கச்சா எண்ணெயுடைய பீப்பாய் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி, இந்த 2 மணியில் இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா $109 இருக்கு. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்றாங்க $215 வரைக்கும் போகலாம். அப்படியா நிலை போச்சுன்னு சொன்னா நீங்க டிரான்ஸ்போர்ட்ல இருந்து, பிளாஸ்டிக் உடைய பொருட்கள்ல இருந்து, ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இருந்து எல்லாமே கண்மூடித்தனமாக விலை ஏறும். ஈவன் கோல்டு கூட ஏறும் அப்படிங்கிற தகவலை தான் இன்னைக்கு அந்த ஸ்லோ டவுன் போர் மூலியமா சொல்றாங்க. இதை நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அறிஞ்சு களத்தை புரிஞ்சு செயல்படணுங்கிற செய்தியும் இன்னைக்கு அவர் தந்திருக்கிறாரு. பொதுவாக இவங்க சொல்ற தகவல் என்னன்னா, நாங்கள் ரிஜிம் சேஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? ஆட்சியை மாற்றம், நாங்கள் வந்து அன்றாயிரம் மாத்திரம் அப்படின்னு எதையாவது உளறிக்கிட்டே கிடப்பாங்க இந்த பைத்தியக்கார பயிலுவ. அதே மாதிரி ஈரான்ல இவங்க சொல்றது, இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல சொன்னது, இதுக்கு முன்னாடி ஈராக்ல சொன்னது எல்லாமே ரிஜிம் சேஞ்சு, ஆட்சி மாற்றம், அதை செஞ்சு மக்களுக்கு நாங்க பெரிய நல்வாழை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பொய்யையே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையில அப்படி நடக்கவே இல்லை. இன்னைக்கு ரிஜிம் சேஞ்சுக்கு பாசிபிளே இல்லைங்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா ரிஜிம் சேஞ்ச் கோல் இஸ் அண்ட் காஸ்ட்லி அண்ட் அச்சீவபிள் ஃபேண்டசி. இது வந்து வாய்ப்பே கிடையாது, அப்படி ஒரு வாய்ப்பு சூழ்நிலையே கிடையாது அப்படின்னு தகவலை சொல்றாங்க. இன்னைக்கு சொன்னது மட்டும் இல்லாம இந்த ரிஜிம் சேஞ்ச் நடந்துச்சா? கடந்த காலங்களில் ஏற்படுத்தினாங்க. 2001 ஆப்கானிஸ்தானுடைய போரை எடுத்துக்குவோம். கிட்டத்தட்ட 20 வருஷம் இது ரிஜிம் சேஞ்சுக்காக தான் போறாங்க. 2001 போருக்காக போய் அங்க எல்லா வேலையும் செஞ்சு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனா என்ன நிலை ஏற்பட்டுச்சு? அங்க டம்மியான ஒரு அதிபரை கொண்டு வந்து வச்சாங்க. மக்கள் கிளர்ச்சியாகி போராடினாங்க. அதனால உள்நாட்டு கலவரங்கள், உள்நாட்டு குழப்பங்கள், நாட்டில் வந்து ஒரு அரசியல் சரியான இல்லாத சூழ்நிலை, மக்களுக்கு சரியான உணவு கிடைக்காத சூழ்நிலை, இப்படி பல பயங்கரவாத குழுக்கள் உருவாவதற்கு ஒரு காரணமா இருந்துச்சே தவிர அங்க எந்த ஆட்சி மாற்றம் அல்ல. பலர்கள் இறக்க வேண்டிய, சாக வேண்டிய சூழ்நிலை தான் வந்துச்சு. லாஸ்ட் என்னாச்சு? 20 வருஷமா அங்க இருந்து சீப்பட்டு சின்னப்பட்டு செருப்படி வாங்கி லாஸ்ட் எங்கனால ஒன்னும் கிழிக்க முடியலன்னு சொல்லி ஒடியாந்து வந்தாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட இங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் ஏற்படும் சொல்லி எல்லோரும் கணிக்கிறாங்க. அதான் யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல ஒரு மனித குலம் ஈடுபடக்கூடாதுன்னு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உபதேசம் செஞ்சாங்க. உலகத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு உங்களை நீங்களே வெட்டிக்கிட்டு இறைவனுக்கு மாறு செய்யற மாதிரி ஆயிராதீங்கப்பா, இறைவனை நிராகரிச்ச மாதிரி நீங்க ஆயிராதீங்கப்பா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த நபி மொழியை இந்த சமயத்துல நம்ம உண்மையிலேயே உள்ளத்துல பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோங்க.
இது மாதிரியான முக்கியமான அப்டேட்டுகளும் களத்தில் இருக்கக்கூடிய உண்மையான கள நிலவரங்களும் சமுதாயத்துக்கு என்ன செய்தி தேவைங்கிறதையும் அறிஞ்சு இன்ஷால்லா நம்ம செய்தியை வழங்கிட்டு இருக்கிறோம். மறந்துடாம நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. உங்க நம்பருக்கு இதை ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.